இப்போ உங்களை திட்டியதுனால தனி கொடுத்துன போனீங்களா? சரி அவருக்கு வேலை வந்துருச்சு இனி ஒன்றும் இங்கே இருக்க வேண்டியதில்லைன்னு தனி கொடுத்துன போனீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போன உடனே அது என் வீடுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகல. 3 பேர் இருப்பாங்க. எங்க மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்காரு அவங்க உட்காந்து பேசுவாங்க ஃபேமிலி ஸ்டோரி ஏதாவது. நான் நடுவில் போய் கும்பலா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு ஏப்பா இப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? இருந்த ஃபேமிலி நானு கூட்டமா இருந்தோம் எங்க வீட்ல. பேசிக்கிட்டே இருப்போம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நான் போய் அந்த ஒரு இடத்துல நின்று என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா உனக்கு தேவையில்லாத விஷயம் எட்ட போ. ரெண்டாவது சாப்பிடும்போது எங்க மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்க வீட்டுக்காருக்கு அதிகமா வச்சு எனக்கு கம்மியா வைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க நைட்டு டிஃபன் செய்வாங்க சார். இட்லி தோசை ஏதாவது செய்வாங்க. பயப்படாத பயப்படாதடா. நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்துரும். கரெக்டா என்ன பண்ணுவாங்க அந்த மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு அடங்கொம்மால சூடா சுட்டு கொடுப்பாங்க காலையில. இதை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? ஒரு நாள் என்ன பண்ணேன் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன். நான் வந்து வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல. நானு வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட உங்களுக்கு வைக்க மாட்டாங்க எனக்கு ஏன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா?